பல்வேறு மாவட்டங்களில் நடந்த நிகழ்வுகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். படகு கவிழ்ந்து நடுக்கடலில் தத்தளித்த 3 மீனவர்களை சக மீனவர்கள் மீட்ட சம்பவத்தின் காட்சிகள் வெளியாகியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள மல்லிப்பட்டினம் நொண்டித்தோப்பு பகுதியைச் சேர்ந்த அந்தோணி, ஆரோக்கியம், பழனிசாமி, விஜயராகவன் ஆகிய 4 மீனவர்கள் நாட்டுப்படகில் மீன்பிடிக்க சென்றனர். இதனிடையே பலத்த காற்று காரணமாக படகு கவிழ்ந்து அந்தோணி மாயமானார். மீதமுள்ள 3 பேரும் கவிழ்ந்த படகை பற்றிக் கொண்டு உயிர் தப்பினர். அவர்களை படகில் சென்ற சக மீனவர்கள் மீட்டனர். இதேவேளையில் அந்தோணி மனைவியின் அண்ணன் தங்கை வாழ்க்கை குறித்து மிகுந்த மனவேதனை அடைந்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது மீனவர்கள் மீட்கப்பட்ட காட்சிகள் வெளியாகியுள்ளது. தஞ்சையில் தலையில் மண் சட்டியை கவிழ்த்து விவசாயிகள் நூதன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தீபக் ஜேக்கப் தலைமையில் நடைபெற்றது. இதில் அனைத்து விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கத்தைச் சேர்ந்த விவசாயிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து விவசாயிகள் மண் சட்டியில் கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி தலையில் கவிழ்த்து ஆட்சியரை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் பல்வேறு குறைகளை உடனடியாக நிவர்த்தி செய்ய வலியுறுத்தப்பட்டது. இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. மதுரையில் மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதியில் தீப்பொறி பறக்க இருசக்கர வாகன சாகசத்தில் ஈடுபடும் இளைஞரின் வீடியோ வைரலாகி வருகிறது. மாநகர் ரயில்வே நிலையம் மேற்கு நுழைவாயில் அருகே இளைஞர் ஒருவர் தரையில் வாகன ஸ்டாண்டை உராய வைத்தபடி தீப்பொறி பறக்க இருசக்கர வாகன சாகசத்தில் ஈடுபட்டுள்ளார். இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் விடுவதற்காக இவ்வாறு ஆபத்தான முறையில் இளைஞர்கள் மக்கள் அதிகம் நடமாட்டம் உள்ள பகுதியில் பயணம் செய்வதை தடுக்க போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் காட்டாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட காட்டு யானை அதிலிருந்து தப்பிக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருவதால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அந்த வகையில் தர்மகிரி பகுதியில் உள்ள ஆற்றை கடக்க 3 காட்டு யானைகள் முயன்றபோது எதிர்பாராத விதமாக வெள்ளத்தில் ஒரு யானை அடித்து செல்லப்பட்டது. பாறைகளுக்கு மத்தியில் அடித்து செல்லப்பட்ட யானை தத்தளித்து கரையோரம் வந்து நீரிலிருந்து வெளியேறிய காட்சிகள் வெளியாகியுள்ளது. சிவகங்கையில் அரசு உயர்நிலைப் பள்ளியில் போதிய வகுப்பறைகள் இல்லாததால் மாணவர்கள் மரத்தடியில் அமர்ந்து படிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. காரைக்குடி அருகே கோவிலூரில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியும் செயல்பட்டு வருகிறது. இங்கு சுமார் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வரும் நிலையில் போதிய வகுப்பறைகள் இல்லாததால் மாணவர்கள் மரத்தடியிலும் நூலக கட்டிடத்திலும் அமர்ந்து படித்து வருகின்றனர். மழைக்காலங்களில் மாணவர்கள் பள்ளிக்கு வர சிரமம் அடைவதால் போதிய வகுப்பறைகள் கட்டித்தர வேண்டும் என பெற்றோர் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு திருமணியில் இயங்கி வரும் தனியார் போதை மறுவாழ்வு மையத்தில் உள்ள நோயாளிகள் ரகளையில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு அடுத்த திருமணி அன்னை சத்யா நகரில் தனியார் குடி மற்றும் போதை மறுவாழ்வு மையம் இயங்கி வருகிறது. இங்கு 28 பேர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் திடீரென அங்கிருந்த பொருட்களை அடித்து உடைத்து ரகளையில் ஈடுபட்டனர். அங்கு வந்த போலீசார் விசாரணை செய்ததில் 10,000 முதல் 20,000 ரூபாய் வரை கட்டணம் பெற்றாலும் மிகவும் மட்டமான உணவு வழங்கப்படுவதாகவும் தட்டி கேட்டால் இரும்பு ராடுகளை கொண்டு அடித்து தாக்குவதாகவும் நோயாளிகள் குற்றம் சாட்டினர்.